கிண்டர் ஹைஃபோக்கோடைய கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நான் யோசிச்சதை வச்சு யார் கொலையாளின்னு சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு இடத்துலையும் 2 பேர் ஒரு இடத்துலையும் செத்து கிடந்திருப்பாங்க. ஸ்டேஞ்சராக இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளையும் பின்தொடர்ந்து தான் கொண்டிருப்பானே தவிர்த்துட்டு கூப்பிட்டு கொண்டிருக்க மாட்டான். ஸோ இது வெளியாள் கிடையாது, வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான். அவங்களோட டெய்லி லைஃப்பில் இருந்த ஒரு ஆள் தான். அவன் யூஸ் பண்ண ஆயுதம் மெட்டார். ஸோ விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதனால் அவன் விவசாயம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருப்பான். எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறமும் மாட்டுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறான், கிச்சனை யூஸ் பண்ணியிருக்கிறான், பெட்டில் படுத்து தூங்கி இருக்கிறான். ஸோ வெளியாள் கிடையாது, உள்ளே இருக்கிறவன் தான், எல்லாம் தெரிஞ்சவன் தான். வெளியாளாக இருந்தான் அப்படின்னா கொலை பண்ண மறு நிமிஷமே அவன் அந்த இடத்துலேருந்து போயிருக்கணும். ஆனால் கொலை பண்ணிட்டு பல நாள் அந்த இடத்துல இருந்திருக்கான். நீங்கள் கேட்கலாம், போலீஸ் சஸ்பெக்ட் பண்ண ஒருத்தன் ஆல்ரெடி இறந்துட்டான், அப்போ எப்படி நீ கொலையாளி உள்ளே இருக்கிறவன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவன் இறந்துட்டான், பட் கொலை பண்ணது ஒரு மனிதன் தானே, வேற யாரும் இல்லையே. அப்போது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன், அவங்க லைஃப்பில் டேட்டோட இருந்த ஒருத்தன். ஸோ கொலையாளி வெளியாள் கிடையாது, உள்ளே இருந்த ஒருத்தன் தான். அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் தான். அவங்க ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.